Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள ரஹ்மானியா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த கூலி தொழிலாளி தர்மராஜ் என்பவரின் மகள் காவிய ஜனனி 10ஆம் வகுப்பு தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். இதனை பள்ளி ஆசிரியர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவிய ஜனனி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் ஊக்கத்தால் இந்த மதிப்பெண்களை எடுத்ததாக கூறினார். ஸ்கோர் பண்ணுறதுக்கு பிரின்சிபல்ஸாக டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் அண்டு ஹெல்ப் தான் எனக்கு இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்டு அவங்க இல்லைன்னா இது கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் உள்ள அக்ஷயா அகாடமி மேல்நிலைப் பள்ளியில் படித்த காவிய ஸ்ரீயா என்ற மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைத்திருக்கிறார். அவருக்கு ஆசிரியர்கள் முத்தம் கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவிய ஸ்ரீயா வரும் காலத்தில் IAS ஆவதுதான் தனது லட்சியம் என கூறினார். என்னோட பேரண்ட்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. இவங்க சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். என்னோட எய்ம் IAS ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படிப்பேன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சுப்பிரமணியபுரத்தில் உள்ள மதுரை CEOA பள்ளியில் படித்த மாணவி கேசவ பிரியா 10ஆம் வகுப்பில் 498 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். அவரை கௌரவிக்கும் வகையில் பள்ளி ஆசிரியர்கள் கிரீடம் அணிவித்தும் இனிப்புகளை ஊட்டிவிட்டும் பொன்னாடை போர்த்தியும் பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வரும் காலத்தில் மருத்துவராகி கேன்சர் நோயாளிகளை காப்பாற்றுவதுதான் தனது கடமை என்றார். என்னோட எய்ம் டாக்டர் முடிச்சு நிறைய கேன்சர் பேஷண்ட்டுக்கு தனியாக வச்சு அவங்களுக்குலாம் சேவ் பண்ணி அவங்களாம் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா பள்ளி மாணவி கோபிகா 10ஆம் வகுப்பு தேர்வில் 498 மதிப்பெண்களை பெற்றும் தோனம்பதி பள்ளியில் படித்த பிரவீன்குமார் என்ற மாணவர் 496 மதிப்பெண்களை பெற்றும் சாதனை படைத்திருக்கின்றனர். அவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். மயிலாடுதுறையில் உள்ள மேகனா இன்டர்நேஷனல் பள்ளியில் படித்த சம்சிதா என்ற மாணவி 497 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இதேபோல அதே பள்ளியில் பயிலும் ஸ்வேதா என்ற மாணவி 496 மதிப்பெண்களும், மகிமா என்ற மாணவி 495 மதிப்பெண்களையும் பெற்று பெருமை சேர்த்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அரசு பள்ளியில் படித்த சுஷ்யா என்ற மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். அவரை ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வெகுவாக பாராட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள குருஞான சம்பந்தர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற சங்கரி என்ற மாணவி 497 மதிப்பெண்களை பெற்ற நிலையில் அவருக்கு ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மாணவி நிரஞ்சனா ஸ்ரீ 497 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்தார். இதே பள்ளியில் படித்த மற்றொரு மாணவி பிரியதர்ஷினி 495 மதிப்பெண்களை எடுத்தார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.